லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது, இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். ஐயா, ஜோசியத்தில் 8 நாளே கெட்ட நம்பராச்சே, சந்திராஷ்டமத்தையே நீங்கள் அப்படி சொல்கிறாள் இப்படி சொல்கிறாள், 8ல் வரக்கூடிய குரு எதனா கெட்டதை செய்வாரா அப்படின்னு பார்த்தா, ஜோசியத்தில் விதி இருக்கும்போது விதி விலக்கு இருக்கும்ன்றதையும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஆள் தான். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். அட்டகாசமாக இருக்க போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். என்னங்க கொடுக்கும்? அந்தஸ்து, கௌரவம், உயர்வுகளை கொடுக்கும். மதிப்பு மரியாதைகள் அதிகமாக கொடுக்கும். 4 பேர் கூடுகின்ற இடத்தில் போகும் பொழுது, என்னங்க தனியாக பரவாயில்லையே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க, உடம்புலாம் நல்லா போச்சுங்களா, பண பிரச்சனை அந்த பிரச்சனையில் இருந்தீங்களா, அதெல்லாம் வெளியே வந்துட்டீங்க போல் தெரியுதே, அதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க பெரிய ஆள், இந்த மாதிரியான பேச்சு இனிமேல் தனுசு ராசிக்காரர்களை பற்றி வரப்போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உன்னதமான பொருளாதார முன்னேற்றங்கள், நல்ல உயர்ந்த நல்ல அமைப்புகள், நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு, உறவுகள் இதுவரைக்கும் ஒதுங்கி இருந்த அமைப்புகள்லாம் அப்படியே இதை பண்ணக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதியாகி அவரே உச்சத்தையும் அடைகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். பெரிய அளவில் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக திடீர்னு கையில் 10 பைசா இல்லைங்க, ஆனால் டக்குன்னு வீடு அமைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியாக ஒரு 10 பைசா இல்லாமல் அங்கே கடன் வாங்கினேன் இங்கே கடன் வாங்கினேன், மனைவியோட இதை வச்சேன், அப்படியே கணவனோட இதை வச்சேன், இப்படி வச்சேன், கடைசியில் பார்த்தா வீடு வாங்கிட்டேன். அந்த வீட்டை கட்ட முடியுமான்னு, டியூ கட்ட முடியுமான்னு இது இருந்தால் அதுக்கு கூட ஒரு இது இல்லாமல் நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதார வரவுகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. கவலையே நீங்கள் பட வேண்டாங்க. பெண்கள் அனைவருக்குமே நல்ல நிறைவான மாற்றங்கள். கணவனை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை, அவர் இப்படி பண்ணுறாரு இவர் இப்படி பண்ணுறாரு, அங்கே காசை கொடுத்துட்டாரோ இங்கே காசு கொடுத்துட்டாரோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு அப்படி இப்படி இதில் போய் மாட்டிக்கிட்டாரோ என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் குழப்பங்கள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே கணவர் மேலேயும் குழந்தைகள் பேர்லேயும் கொஞ்சம் நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி யோக பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடத்துல போய் செட்டில் ஆகணும், அங்கே போய் வேலை செய்யணும், இங்கே போய் படிக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சிகளை கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல் அது அப்படியே பலிக்குங்க. பாஸ்போர்ட் கிளியர் ஆகும், விசா கிளியர் ஆகும். ஆஃபீஸில் என்ன மட்டும்தாங்க அனுப்பலை, குடும்பத்தில் ஒத்துக்க அம்மா அப்பா 2 பேருமே நான் ஃபாரின் போகிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பர்மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நான் ஃபாரினில் இருக்கேன், அமெரிக்காவில் கிரீன் கார்டு கிடைக்கல, ஐரோப்பாவில் எப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், ஆனால் இருக்கின்ற இடத்துல நான் நிம்மதியாக இல்லை, ஏண்டா வந்தோம்னு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற தூர தேசங்கள்லேயே நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய, அங்கேயே இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, யோக பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த 2026 குரு பயிற்சி